அத்தியாயம் 8. நண்பகல் நேரம் 11 இருக்கும். தேநீர் கோப்பையுடன் மாறன் வீட்டை சுற்றி உலா வந்து கொண்டிருக்கிறார். தான் வளர்த்து கொண்டிருந்த செடிகளையும் பார்த்தவாறு ஏதோ யோசனையில் நடந்து கொண்டிருந்தார். சற்று தூரம் தள்ளி ஒரு சிறு இடத்தில் புல்வெளி போடப்பட்டிருந்தது. அங்கு அமர்வதற்கு நாற்காலியும் இருந்தது. மாறன் அங்கு சென்று நாற்காலியில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டே தேநீர் பருகி கொண்டிருந்தார். ஐயா என்று கோபி அழைத்தார். நிதானத்திற்கு வந்த மாறன், என்ன கோபி, என்ன சொல் என்றார் மாறன். டீ குடிச்சிட்டிங்கன்னா கோப்பையை எடுத்து செல்ல வந்தேன். கொஞ்சம் உட்காருப்பா, இப்பதான் குடிக்க ஆரம்பித்தேன். ஐயா, இந்நேரம் குளிர்ந்திருக்கும், குடுங்க, வேற கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ சற்று அமரு, கொஞ்ச நேரம் பேசலாம் என்றார் மாறன். மாறன் முன்னால் வந்து கோபி அமர்ந்தான். ஐயா, நான் ஒன்று கேட்கலாங்களா? கேளு கோபி, இப்போ என்னோட பேச நீ மட்டும்தான் இருக்கிறாய். நானும் 2 நாளாக பார்க்குறேன், உங்கள் முகமே வாடி இருக்கு. விழா முடிந்ததிலிருந்து நீங்கள் சரியா இல்லை. ஆமாம் கோபி, நீ சொல்வது சரிதான். 25 வருடம் படித்திருக்கிறேன், 30 வருடம் வேலை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு விழா நடத்தி இனிமே நீங்கள் ஓய்வு எடுக்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். இத்தனை வருட நேரமும் காலமும் என்னை விட்டு போனது போல் இருக்கிறது என்று அமைதியாக இருந்தார் மாறன். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஐயா, உங்கள் திறமையை பற்றி இந்த ஊருக்குள்ளே நல்லா தெரியும். உங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைதான் ஐயா. 3 நாள் 4 நாள்னு தொடர்ந்து கண்ணு முழிச்சு வேலை செய்வதை நானே பார்த்திருக்கேன். கொஞ்சம் ஓய்வு எடுப்பது நல்லது தான் ஐயா என்றான் கோபி. சரிதான் கோபி, மனதுக்கும் மூளைக்கும் நீண்ட தூரம் இருக்கிறது. மூளை சொல்வதை மனது கேட்காது, மனதுக்கு தெரிவது மூளைக்கு தெரிவதில்லை. என்னதான் இந்த தருணத்தை மூளை கோடுகள் போட்டு சரி தவறு என்று குறித்து கொண்டாலும் மனது காலை எழுந்ததும் கல்லூரி நோக்கித்தான் செல்கிறது என்றார் மாறன். கவலைப்படாதீங்க ஐயா, உங்கள் தேவை அந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லோருக்கும் தேவைப்படும் என்றான் கோபி. இருவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தனர். தேநீர் முழுவதுமாக குளிர்ந்து விட்டது. உங்களுக்கு சூடாக இன்னொரு டீ கொண்டு வரேன் என்று கிளம்பினான் கோபி. வேண்டாம் வேண்டாம் கோபி, என்ன சமையல் இன்னைக்கு? சிவராமனுக்கும் சேர்த்து தானே சமைச்சிருக்காய்? ஆமாம் ஐயா, அதான் காலையிலே சொல்லிட்டீங்களே சிவராம் சார் வராருன்னு என்றான் கோபி. சரி, என்ன சமையல் என்றார் மாறன். சிவராமன் சாருக்கு பிடித்தது போல சாம்பார், கூடவே வத்த குழம்பும் வடை போட்டிருக்கேன். வடை எடுத்துட்டு வந்து தரட்டுமா என்றான் கோபி. பேசிக்கொண்டிருக்கும் போதே மாறன் கைபேசியில் மணி ஒலித்தது. நான் சிவராமன் பேசுறேன்டா, டிராஃபிக் இல்லைன்னா இன்னும் ½ அன் ஹவர்ல உன் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன் என்றார் சிவராமன். பொறுமையா வாடா. கைபேசியை பக்கத்தில் உள்ள மேசை மீது வைக்கும் போது கோபி வீட்டினுள் சென்று கொண்டிருந்தார். மீண்டும் அந்த புல்வெளியில் நடக்க ஆரம்பித்தார். நேரம் கடந்து சென்றது. அரை மணி நேரத்தில் சிவராமன் கார் ஹாரன் ஒலித்தது. என்னடா வெளியில் உட்கார்ந்திருக்க என்றார் சிவராமன். ஏசியில உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு, அதான் வெளியில உட்கார்ந்திருக்கேன். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே கோபி வடையுடன் வந்தான். என்ன கோபி, நான் வரேன்னு வடையெல்லாம் போட்டிருக்க போல என்றார் சிவராமன். அது மட்டும் இல்ல சார், வத்த குழம்பு வைத்துள்ளேன் என்றான் கோபி. 2 தட்டுகளை மேசை மீது வைத்த கோபி சிவராமனை பார்த்து, சிவராமன் சார், சாரிடம் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. 2 நாளா முகமே வாடி இருக்கு, யாருடனும் சரியா பேசவும் இல்லை, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார். மாறனை பார்த்து, சாப்பாடு ரெடி ஆகிவிட்டது சார், எப்போ பசிக்குதோ அப்ப சாப்பிடலாம் என்று கிளம்பினான் கோபி. மாறனும் சிவராமனும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு உணவு அருந்த சென்றனர். மாறனால் சரியாக சாப்பிட முடியவில்லை. சிறிதாக ஒரு கொறி கொறித்து கொண்டே அமர்ந்திருந்தார். கொஞ்சம் வெளியே போகலாமா என்றார் சிவராமன். எங்கு செல்லலாம் என்றார் மாறன். வீட்டில் இருப்பதற்கு பதிலாக வெளியே கடற்கரை வரை சென்று காலார நடந்து ஒரு காபி சாப்பிட்டு வரலாமா என்றார் சிவராமன். மாறனுக்கு வீட்டில் இருக்க என்னவோ போல்தான் இருந்தது. சிவராமன் கடற்கரை என்று சொன்னதும் மாறனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சரி, போகலாம், சற்று வெயில் தாழட்டும், கிளம்புவோம் என்றார் மாறன். மாறன் வீட்டு வரவேற்பு அறையில் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நேரம் 3:30 இருக்கும். திடீரென காற்று பலமாக வீச தொடங்கியது. மேகம் கருத்து கொண்டிருந்தது. மாறன் உடனே வெளியில் வந்து வானத்தை பார்த்தார். சிவா, கிளம்பலாமா என்றார். இருவரும் வெளியே செல்ல ஆயத்தமானார்கள். சற்று நேரத்திலேயே வெளியே வந்த மாறன் கோபியை அழைத்து, மழை கண்டிப்பாக வரும், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாம், இரவு சாப்பாட்டுக்கு நான் போன் செய்கிறேன் என்று கூறிவிட்டு காரில் ஏறி இருவரும் புறப்பட்டனர். கார் கடற்கரையை நெருங்க நெருங்க மேகம் கருத்து கொண்டே இருந்தது. அண்ணா மேம்பாலத்தை கடந்ததும் ஹிக்கிம் போந்தமஸ் புத்தக நிலையத்தில் காரை நிறுத்து சிவா என்றார் மாறன். கார் புத்தக நிலையத்தில் நின்றது. இருவரும் இறங்கி உள்ளே சென்றனர். சில புத்தகங்களை சேகரித்துவிட்டு பணம் கொடுத்து கொண்டிருந்தார் மாறன்.
மறுபடியும் கார் கடற்கரை நோக்கி பறந்தது. கடற்கரையை நெருங்க நெருங்க மலைத்தூறல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கார் ஒவ்வொரு சிக்னல் கடக்கும் போதெல்லாம் பேராசிரியர் மாறனுக்கு தன்னுடைய பாண்டிய கால நினைவுகள் வந்து கொண்டிருந்தது. ஒரு சிக்னலில் பெரும் கூட்டம் நெரிசல். கார் நின்றது. 10 நிமிடம் ஆகியும் நகர முடியவில்லை. இவ்வளவு நாள் எனது காலங்களை நான் திரும்பி பார்க்கவே இல்லை. சிவராமன், அதை நினைத்து பார்க்கவும் வேண்டும் என்றோ அசை போட வேண்டும் என்றோ எனக்கு தோன்றியதே கிடையாது. உண்மையை சொல்ல போனா அதற்கு நேரமும் இருந்ததில்லை. இப்போ இந்த டிராஃபிக் ஜாம் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. இந்த டிராஃபிக் ஜாம் கூட நன்றாகத்தான் இருக்கிறது. சத்தமாக சிரிக்கிறார் சிவராமன். என்னடா தத்துவம் எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லடா. இதெல்லாம் அந்தந்த வயசுல ஒவ்வொருவரும் கடந்து போகத்தான் வேண்டும். இப்ப ஃப்ரீயா இருக்கே, ஜாலியா என்ஜாய் பண்ணு என்றார் சிவராமன். மெல்லிதாக சிரித்தார் மாறன். 2 சிக்னல் விழுந்து 3வது சிக்னலில் இவர்கள் கார் அந்த சிக்னலை கடந்து ஒரு வழியாக கார்பன் புகை மூட்ட பீச் பார்க் ஹோட்டலில் கார் நின்றது. காபி சாப்பிட இவ்வளவு பெரிய ஹோட்டலா என்றார் மாறன். இதைவிட பெரிய ஹோட்டல்லாம் இங்கே இருக்குடா. இந்த ஹோட்டல் ரூப் டாப், உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ரம்மியமா இருக்கும் என்றார் சிவராமன். இருவரும் படியேறி மாடிக்கு சென்றனர். சூரியன் மறைந்து வெகு நேரமாகி நன்கு இருட்டி இருந்தது. மேசை மீது மட்டும் தொங்கியபடி மின்விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. இவர்கள் அங்கு போகும்போது மழை நின்றிருந்ததால் மேஜைகளும் ஆங்காங்கே நிறைந்திருந்தது. சிவராமன் ஒரு டேபிள் அருகே சென்று, வா இங்கே உட்கார்வோம் என்று அழைத்தார். மாறன் அந்த இருக்கையில் அமர்ந்து பக்கத்தில் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார். கடல் அவர் இருக்கையிலிருந்து பார்த்தால் அந்த ஆலோகிராம் வெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது. இவ்வளவு டிராஃபிக் ஜாம் நெரிசல், வந்த டென்ஷன், சலிப்பு எல்லாம் எங்கோ மறைந்தது. இதற்குத்தான் எல்லோரும் வருகிறார்கள் போல் என மாறன் எண்ணிக்கொண்டார். இருவரும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். தூரத்தில் இருந்து ஒரு பெண் இவர்களை நோக்கி வருவது போல் இருந்தது. மாறனால் அந்த வெளிச்சத்தில் அது யார் என்று அடையாளம் காண முடியவில்லை. அந்த பெண் அருகில் வந்து கொண்டிருந்தார். இவர்கள் மேஜையின் பக்கத்தில் வந்து நின்றார். இப்போதும் மாறனுக்கு யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சார், நான் தான் வந்தனா. வணக்கம். வந்தனா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே என்றார் மாறன். உங்களுக்கு என்ன தெரியாது சார், ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும் என்றாள் வந்தனா. ஓ அப்படியா, என் மாணவியாமா நீ என்று கேட்டார் மாறன். இல்ல சார், ஆனால் உங்களை பத்தி நிறைய படித்திருக்கிறேன் என்றாள் வந்தனா. அப்படியா என்று பேச்சை நிறுத்தினார் மாறன். மாறன் உடனே பேச்சை நிறுத்தியதும் வந்தனாவிற்கு அவர்களை தொந்தரவு செய்வது போல் இருந்தது. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா சார் என்றாள் வந்தனா. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்கள் என்று தனது பக்கத்தில் இருக்கும் நாற்காலியை காட்டினார் மாறன். வந்தனா உட்கார்ந்தவுடன், என்ன பண்றீங்க வந்தனா என்றார் மாறன். ஆந்த்ரோபாலஜிஸ்டில் டாக்டரேட் பண்ணியிருக்கேன் சார் என்றாள் வந்தனா. ஓ வெரி குட் வெரி குட். என்ன எப்படி தெரியும் என்றார் மாறன். என்ன சார், உங்களை தெரியாம இருக்குமா? நான் சென்னை யூனிவர்சிட்டியில தான் படித்தேன். எங்க கல்லூரிக்கு எத்தனை முறை நீங்க விருந்தினரா வந்திருக்கீங்க தெரியுமா என்றாள் வந்தனா. ஓ எஸ், இப்ப என்ன பண்றீங்க வந்தனா என்றார் மாறன். தனது மேல் படிப்புக்காக நடந்த கதைகளை சுருக்கமாக சொல்லி முடித்தாள் வந்தனா. அந்த பல்கலைக்கழகத்திலா இடம் கிடைத்துள்ளது? கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்தனா என்றார் மாறன். ரொம்ப நன்றி சார், உங்களிடம் இருந்து வாழ்த்து பெறுவேன் என்று நினைத்து கூட பார்க்கல சார். ரொம்ப நன்றி சார் என்றாள் வந்தனா. இது எனது நண்பன் சிவராமன் என்று சிவராமனை அறிமுகப்படுத்தினார் மாறன். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? யா ஐம் ஃபைன், நைஸ் டு மீட் யூ வந்தனா என்றார் சிவராமன். மாறன் சார், உங்கள் ரிட்டையர்மெண்ட் விழாவிற்கு நானும் வந்திருந்தேன். அங்கு நீங்கள் சொன்ன சுனாமி பற்றியும் ஏலியன் பற்றியும் எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அது பற்றி நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஏலியனை நீங்கள் நம்புகிறீர்களா என்றாள் வந்தனா. ஒரு மெல்லிய சிரிப்புடன் வந்தனாவை பார்த்து கொண்டிருந்தார் மாறன். பிறகு பேச ஆரம்பித்தார். அது பெரிய டாபிக் வந்தனா, இப்பொழுது அதற்குள்ளாக சென்றோம் என்றால் நேரம் பத்தாது. ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க, அதை பற்றி நிறைய பேசலாம் என்றார் மாறன். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெயிட்டர் வந்தார். என்ன சாப்பிட்றீங்க வந்தனா என்றார் மாறன். சாரி சார், நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா என்றாள் வந்தனா. மூவரும் சேர்ந்து கடல் தெரிவது போல் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். நீங்கள் என்னை கேட்டது போல் உங்களிடம் நான் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கிறது. என்னிடம் வேறு ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணுங்க, எனது நம்பருக்கு அலையுங்கள் என்று மாறன் ஃபோன் நம்பரை கொடுத்தார். வந்தனாவின் நம்பரையும் வாங்கி கொண்டார். ஓகே சார், கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன் என்று அங்கிருந்து கிளம்பினாள் வந்தனா. மறுபடியும் கார்மேகம் சூழ்ந்தது.
காபி ஆர்டர் செய்தனர். சிறிது நேரத்தில் காபியும் வந்தது. காபி குடித்து கொண்டிருக்கும் போது மழை தூற ஆரம்பித்தது. இவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் மேஜை மீது மேல்கூரை இருந்ததால் நனையாமல் காபி குடித்து கொண்டிருந்தனர். இருவரும் பேசிக்கொண்டே காபி குடித்து முடித்தனர். மழையும் நின்றிருந்தது. கொஞ்சம் இரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சிவராமன் கிளம்பினார். இருக்கையிலிருந்து எழுந்த மாறன் பால்கனிக்கு வந்து நின்றார். மழை நின்றிருந்தது. சற்று நேரம் கடலையே பார்த்து கொண்டிருந்தார். கடல் சற்று ஆக்ரோஷமாக இருந்தது. சாலையில் வாகன நெரிசல் அடர்த்தியாக இருந்தது. சிவராமன் வந்தார். இப்பொழுது நாம் வண்டியை எடுக்க முடியாது போலவே அவ்வளவு டிராஃபிக் ஜாம் நிற்குது என்றார் சிவராமன். ஆமாம், அப்போ என்ன செய்யலாம்? கடலுக்கு செல்லலாமா? கால் நினைத்து விட்டு வருவோம். சரி வா போகலாம். இருவரும் கீழே இறங்கி வந்தனர். வாகனங்கள் கூட்ட நெரிசலில் ஆங்காங்கே நின்றது. எப்படியோ அந்த கூட்ட நெரிசலில் இருந்து தப்பித்து கடலை அடைந்தனர். அலைகளில் கால்களை நினைத்தவாறு நின்று கொண்டிருந்தார்கள். சிவராமன் சிறிது நேரம் நின்றுவிட்டு சற்று நான் போய் அமர்கிறேன் என்று சென்று விட்டார். மாறன் தனது செல்போனையும் கை கடிகாரத்தையும் சிவராமனிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் அலையின் மீது நின்றார். சற்று நேரத்தில் மாறன் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. சிவராமன் போனை எடுத்து மாறனுக்கு செய்கை காட்டினார். மாறன் அதை கண்டு கொள்ளாதது போல் தெரிந்தது. மறுபடி அழைப்பு வந்ததால் செல்போனை எடுத்துக்கொண்டு மாறனிடம் வந்தார் சிவராமன். அது கடல்சார் தகவல் மையத்திலிருந்து வருகிறது. எடுக்க வேண்டாம் விடு என்றார் மாறன். ஏன் என்று கேட்டார் சிவராமன். ஓய்வு பெற்றதற்காக வாழ்த்துக்கள் கூற அழைக்கிறார்கள், விடு, பார்த்து கொள்ளலாம் என்றார் மாறன். கடல் அலைகள் சற்று உயரமாக வர ஆரம்பித்தது. அவர் கால் முட்டிக்கு மேல் அலை வந்தது. என்ன மாறன், அலை பெரிதாக வருகிறது என்றார் சிவராமன். நானும் அதைதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். வேகமாகவும் வருகிறது என்றார் மாறன். அப்படியா? ஆமாம், முன்பெல்லாம் அலைகளை வைத்து கணித்திடலாம். இப்போது அப்படி செய்ய முடியாது. பருவ மாற்றங்கள் நிறைய மாறிவிட்டது. கடல் சீற்றங்கள் ஏன் எதற்கு என்று கணிப்பது கடினம் என்றார் மாறன். மறுபடியும் கடல் சார்ந்த தகவல் மையத்திலிருந்து அழைப்பு வர ஆரம்பித்தது. தொடர்ந்து அழைப்பு வந்தது. இந்த முறையும் மாறன் எடுக்கவில்லை. சிறிது இடைவெளியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. மாறன் உள்ளே சென்று படித்தார். மிகவும் அவசரம், அழையுங்கள் என்று தகவல் வந்தது. உடனே மாறன் தமிழ்நாட்டு கடல்சார் தகவல் மையத்திற்கு போன் செய்தார். நான் மாறன் பேசுகிறேன், ஆல்பர்ட் இருக்கிறாரா? சார், நான் ஆல்பர்ட் தான் பேசுகிறேன். என்ன ஆல்பர்ட், என்ன விஷயம், என்ன அவசரம் என்றார் மாறன். கொஞ்சம் அவசரம்தான் சார். என்ன சொல்லுங்கள். ஜப்பானை தொடர்ந்து இந்திய பெருங்கடலிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்பு வகுளத்தீவு மற்றும் அதை சுற்றியுள்ள தீவுகளில் சுனாமி தாக்கியதாக தகவல் வந்துள்ளது. சுனாமியா? ஆமாம் சார், அதை பற்றிய தகவல் அறிக்கை வந்துள்ளது. உங்களை உடனே வர சொல்லி இருக்கிறார்கள். அப்படியா? ஆமாம் சார், அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நீங்கள் எங்கு உள்ளீர்கள்? நான் இப்போ சென்னை கடற்கரையில். சார், உடனே கிளம்புங்கள். மாறன் கைபேசியை வைத்தார். மாறன் குரல் நடுங்குவதை பார்த்தார் சிவராமன். ஏன், என்ன ஆச்சு என்றார் சிவராமன். சுனாமி வரும்னு சொல்றாங்க. பயப்பட வேணாம், அதெல்லாம் வராது என்று சிவராமன் சொல்லி முடிக்கும் போது மாறன் தனது கால்களை பார்த்தார். அலைகள் இல்லை, கடல் உள்வாங்கியது. புறப்படுவோம் வா என்று மாறன் வேகமாக அங்கிருந்து கிளம்பினார். காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். சற்று தூரம் தள்ளி வந்த மாறன் திரும்பி பார்த்தார். கடல் மேலும் உள்ளே சென்றது. வேகமாக வா சிவா என்றார் மாறன். இருவரும் ஓட்டமும் நடையுமாக கார் பார்க்கிங்க்கு வந்தனர். மக்கள் எல்லோரும் பீதியில் அங்கும் இங்கும் ஓடினர். கார் நகர முடியவில்லை. மிகுந்த சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. சீக்கிரம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றார் மாறன். நகர முடியவில்லை. இறங்கி ஓடிவிடலாமா என்றார் சிவராமன். பார்க்கலாம். காவல்துறையினர் அங்கிருந்த தடுப்பான்களை நகர்த்தி அனைத்து வழிகளையும் திறந்துவிட்டனர். தற்போது நகர ஆரம்பித்தது. தூரத்தில் இருந்து ஒலிபெருக்கி மூலம் ஒரு சத்தம் வந்தது. சுனாமி வந்துவிட்டது, எல்லோரும் உயரமான இடத்துக்கு செல்லுங்கள், விரைவாக செல்லுங்கள் என்று எச்சரித்தார். மாறன் திரும்பி கடலை பார்த்தார். கடல் ஆக்ரோஷமாக பெரிய அளவிலான அலைகளுடன் வந்து கொண்டிருந்தது. சிவா, ஏதாவது ஹோட்டல் மாடிக்கு சென்று விடலாம் என்றார் மாறன். நானும் அதைத்தான் நினைத்தேன். சில மணலும் கற்களும் கடற்கரையில் நின்ற தள்ளுவண்டிகளும் அலைகளில் அடித்து பறக்க ஆரம்பித்தன. சிறு சிறு அலைகள் மணற்பரப்பை தாண்டி சாலைக்கு வந்துவிட்டன. மாறனும் சிவராமனும் காரை விட்டு கீழே இறங்க முயற்சித்தனர். அப்போது ஒரு பெரிய உருவம் பறந்து வந்து இவர்கள் கார் கண்ணாடியை உடைத்து கொண்டு விழுந்தது. சீக்கிரம் வா, ஓடிவிடலாம் என்றார் சிவராமன். இரு, யார் என்று பார்க்கலாம் என்றார் மாறன். சுனாமி அருகே வந்து கொண்டிருந்தது. சிவராமன் வா, ஓடிவிடலாம் என்று கத்திக்கொண்டே இருந்தார். மாறன் அந்த உருவம் அருகே சென்று பார்த்தார். மாறன் உறைந்து போய் நின்றார்.